பார்க்குறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன தவறு செஞ்சிருப்போம் நமக்கு தெரியாது. எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மன்னிப்புன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஜென்ரலாக கேட்குறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது ஒன்று. ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது தனித்தனியாக நான் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பெரும்பாலுமே ஜென்ரல் சுயமாக மன்னிப்பு கேட்குறது நானும் எழுதிக்கோங்க. நானும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய முன்னோர்களும் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இது ஜெனரல். நானும் என்னுடைய உறவினர்களும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க தப்பு பண்ணனுடைய பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த ரிலேட்டிவ்ஸா நமக்கு வராங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இருக்கு. நான் பின்னாடி விளக்கமா சொல்றேன். நானும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய குடும்பத்தினர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி யாராவது இருக்காங்களோ அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கு வரும். அதனால அவங்க நம்மளுடைய குடும்பத்தினராக வருகிறார்கள். ஸோ நம்முடைய குடும்பத்தினரும் என்னுடைய முன்னோர்களும், நம்முடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்முடைய பேரண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தவறுக்குண்டான தண்டனை நமக்கு கிடைக்கும். நமக்கு தவறு பத்தி நெகட்டிவ் மட்டுமே பேசிட்டு இருப்போம். ஆனா பாசிட்டிவே இருக்கு. இவங்கெல்லாம் பண்ண நன்மைகளும் நமக்கு வரும். அதை பத்தி யாரும் நினைக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. இவங்க எல்லாமே யார் யார் என்னென்ன நன்மை பண்ணாங்களோ அது எல்லாமே நமக்கு வரும், பல வகையில் நமக்கு வரும். ஆனா நன்மையை பத்தி யாரும் பெரும்பாலும் நினைக்கிறது இல்லை, தீமையை பற்றி தான் நினைக்கிறாங்க. ஸோ நம்முடைய முன்னோர்கள் அப்பா வகையில 7 ஜெனரேஷன், அம்மா வகையில 7 ஜெனரேஷன். அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு 7 ஜெனரேஷன், தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி எடுத்தீங்கன்னா 7 தாத்தா 7 பாட்டி வரும் அப்பா வகையில. அம்மா வகையில 7 தாத்தா 7 பாட்டி வருவாங்க. அப்போ மொத்தம் 14 தாத்தா 14 பாட்டி. இந்த 14 தாத்தா 14 பாட்டியுடைய ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கும். அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஒன்று கூடும், அடுத்த ஜெனரேஷன்ல ஒன்று குறையும். இப்போ நமக்கு எடுத்துட்டோம், நமக்கு முன்னாடி 7 ஜெனரேஷனுடைய ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருக்கும். நம்ம பையன் எடுத்துட்டா ஒன்று குறைஞ்சு அடுத்த கூடும். ஸோ எல்லாரும் உடம்புலையுமே 7 ஜெனரேஷனுடைய ஜீன் இருக்கும். இதனால்தான் நம்ம 7 ஜென்மத்துக்கும் உன்னுடைய வரவு வேண்டாம்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மத்துக்கு நீயே எனக்கு வரவா வரணும்னுவாங்க. 7 ஜென்மத்துக்கும் நீயே கணவனாக வரணும், நீயே மனைவியாக வரணும்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மத்துக்கு வரவே வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த 7 ஜென்மன்றது என்ன கான்செப்ட்னா இப்படி வந்துட்டாங்க. 7 ஜெனரேஷனுடைய ஜீன்ஸா நமக்கு இருக்கும். ஸோ இவங்க யார் செய்த நன்மைகளும் தீமைகளும் நமக்கு பாதிக்கும். அவருக்கு நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படி தெளிவா அடுத்து உங்களை விளக்கமா சொல்றேன். அடுத்தது குடும்பத்தினர், ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா, நோட் பண்ணிக்கோங்க, அப்பா, அம்மா, நம்மளுடைய குழந்தைகள், நமக்கு யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க, அப்புறம் நம்ம குடும்பத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா பெரியப்பா சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி யாரா இருக்காங்களோ அத்தனை பேரையும் மெம்பர்ஸ் போட்டு நேம் எழுதணும். சின்ன குடும்பமா இருந்தாலும் பெரிய குடும்பமா இருந்தாலும் எழுதணும். இன்னொரு விஷயம், அவங்க உயிரோட இருந்தாலும் சரி உயிரோட இல்லைன்னாலும் சரி அவங்க பேர் எழுதணும். அவங்கள இறந்துட்டாங்களா சார், அவங்க பேர் எழுதணுமா அப்படின்னு டவுட் வேண்டாம். அவங்க இறந்துட்டாலும் அந்த வரவு நமக்கு வரவு தான். அவங்களுடைய அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வேலை செய்யும். அவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அப்பாவோ அம்மாவோ வேற யாரோ நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் தவறிட்டாங்க, அவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்க ஆளுநர்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நமக்கு இருக்கும், பிளாட்ஃபார்ம் கான்டாக்ட் நமக்கு அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படி இல்லை அவங்க மறுபிறவி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சு போயிடலாம். மறுபிறவி எடுத்திருந்தாலும் அந்த கான்டாக்ட் நமக்கு இருக்கும். அது எப்படி மறுபிறவி எடுத்தா அவங்களுடைய கான்டாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம ஏற்கனவே நிறைய பிறவிகள் எடுத்திருப்போம், எல்லா பிறகுடைய கான்டாக்ட் தொடர்பு நமக்கு இருக்கு. அதே மாதிரி நாம் அடுத்த பிறவிக்கு எடுத்தாலும் அந்த பிறகுடைய கான்டாக்ட் இருக்கும். அந்த ஆன்மாடு ஒண்ணுதான். நீங்க எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்தாலும் ஆன்மாடு ஒண்ணுதான். பாடி மட்டும்தான் மாறும். ஒரு பிறவிலையும் ஒரு அப்பா அம்மா வருவாங்க, கூட பொண்ணு வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அடுத்த பிறவில எல்லாமே மாறும். ஆன்மான்றது ஒண்ணு மட்டும்தான். அது மட்டும்தான் கடைசியா நம்ம கூட வரைக்கும் கடைசியா வந்துட்டே இருக்கும். அவருக்கு இது உறவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நாம செய்த நன்மைகளையும் சரி தீமைகளையும் சரி நமக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவது நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் தான்.
குடும்ப உறுப்பினர்கள்ல யாரும் இருக்காலும் எல்லாரும் பேர் போடுங்க, இறந்தவங்க பேரையும் போடணும். அடுத்தது கணவன் மனைவி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவன் கிட்டையும் கேட்கணும் மன்னிப்பு. நேரில் கேட்கணும் இல்லை, மனசுல கேட்டாலே போதும். அவனை திங்க் பண்ணி மனசுல கேட்டாலே போதும். அது எப்படி கணவன் மனைவியை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் மேல கோச்சிக்கிட்டீங்க. ஒரு மனைவி ஹஸ்பண்ட் மேல கோச்சிக்கிறாரு, ஹஸ்பண்ட் மனைவி மேல கோச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு நடக்கும், சின்ன பெருசா வரைக்கும் நிறைய நடக்கும். சாதாரண விஷயங்கள் சரியாயிடும், பெரிய விஷயங்கள் டைவர்ஸ் அதிகமாக போய் நிற்கும். அதை அப்புறம் பேசுவோம். இப்ப இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு இந்த மாதிரி பண்ணிட்டாலே என்னுடைய வாய்ப்பை பத்தி அவர் ஃபீல் பண்ணுவாரு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க செஞ்சிருப்பாங்க, அவரும் கோவப்படுவாரு, இவங்களும் கோவப்படுவாங்க. இது அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். தென் அதுக்கு பிறகு சமாதானம் ஆயிடுவாங்க. அது வேற மேட்டர். சமாதானம் ஆயிட்டாலும் அந்த எனர்ஜி தாக்கம் ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா, அது போய் ரெக்கார்ட் ஆகி உட்கார்ந்துக்கும். அப்படியே அவங்க ஆறோட உட்காரும். இது அவரையும் அறியாமல் அந்த அம்மாவையும் அறியாமல் அவங்க துன்பத்தை கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம என்ன தாட்பாம் நினைக்கிறோமோ அந்த தாட்பாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை இருக்கான், அவன் நம்ம ஏதோ திட்டு போடுவோம், அப்புறம் அதுக்கு ஒரு சமாதானம் ஆயிடும். என்னதான் இருந்தாலும் அம்மா கோவப்படுவாங்க, அந்த அப்பா கோவப்படுவாரு, பையனை அடிச்சிடறாங்க, திட்டிடுறாங்க. ஏன்னா அது பிறகு அவங்க கட்டி பிடிச்சி சமாதானம் சொல்லி அவனுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுக்குறாங்க, கூல் ஆயிடுவாங்க. ஆனால் இங்கதான் ப்ராசஸ் புரிஞ்சுக்கணும். நாம ஒன்ஸ் கோவத்தை அவன் திட்டோம் அப்படின்னா, அவனால கோவப்பட்டோம்னா அந்த எனர்ஜி நம்ம உடம்புலயே ரெக்கார்ட் ஆகும், அவங்களுடைய பையனுடைய உடம்புல ரெக்கார்ட் ஆகும். அது பையனுக்கு ஏதாவது வகையில் துன்பத்தை கொடுக்கும். இது எல்லா அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்ப பையனோ பொண்ணோ அப்பா அம்மா மேல சங்கடப்படுவாங்க, கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, என்ன அடிச்சு விட்டாரு, என்ன திட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இதுவும் ரெக்கார்டு சம்பந்தப்பட்ட குழந்தையினுடைய பையனுடைய மகனுடைய ஆறாவது ரெக்கார்ட் ஆகும், அப்பா அம்மாவுடைய ஆறாவது ரெக்கார்ட் ஆகும். இப்பவும் சமாதானம் ஆயிடுவாங்க. சமாதானம் ஆயிட்டா கூட அந்த எனர்ஜி கார்டுன்னு சொல்லுவோம். சிஹெச்ஓஆடின்னு சொன்னா சிஓஆடின்னு போகலாம், கார்டுன்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி லிங்க் ஆறோட செட் ஆகிடும் உட்காந்து. இது மாதிரி நம்ம ஒருத்தர் பாடினா கோடிக்கணக்கான எண்ண வடிவங்கள் நம்ம கிட்ட இருக்கும். இந்த எண்ண வடிவங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால்தான் பேசும்போது சொல்லுவாங்க, சரியா பேசுங்க, தப்பா பேசாதீங்க, ஒரு நேரம் பறிச்சிடும்னு சொல்லுவாங்க. தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க, அது ஒரு நேரம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் படிக்கணும் தவறு, எல்லா நேரமே படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னா தெரியாது. அதனாலதான் நாம யாரையும் திட்ட வேண்டாம், யாரையுமே கோபமா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ற காரணமாகதான் அது தாட்பாமா அப்படியே போய் உள்ள உட்கார்ந்துட்டோம். அப்போ சண்டை பிடிக்கிறோம், கோச்சிக்கிறோம், அப்புறம் சமாதானம் போயிருந்தேன் சார். நான் என்னோட மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அந்த தாட்பாம் அப்படிதான் போடுறோம். ஆனாலும் அந்த இரிட்டேஷன், டென்ஷன், எமோஷன், கோபம், ஆத்திரம்ன்றது இருக்குது, அது அப்படியே ரெக்கார்டு. இயற்கையுடைய படைப்புல அது அப்படியே ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு நமக்கு நன்மைகளாவோ தீமைகளாவோ வரும். நன்மைகளா வர்றதுக்கு சந்தோஷம், அதை பற்றி பிரச்சனையே இருக்கு. தீமைகள் தான் பிரச்சனையே. அதனால நாமளே நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக, நம்மளுடைய சொற்கள் மூலமாக நம்முடைய வாரிசுகளுக்கு அல்லது நம்ம கொண்டு சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனை கஷ்டத்தை கொடுக்கிறோன்றதான் உண்மை. அதனால பாசிட்டிவா வச்சுக்கணும்ன்ற விஷயத்த கரெக்டா வச்சுக்கணும். அதனால குடும்ப உறுப்பினர்கள் தேவையெல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். கணவன் மனைவியும் போட்டுக்கணும். கணவனுக்கு மனைவி, மனைவி கணவன் கண்டிப்பா கேட்கணும். தென் அடுத்தது நண்பர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் மற்ற ஆபீஸ்ல சுப்பீரியர்ஸ், கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ இவங்களுடைய தேர்தலாம் நீங்க போட்டுக்கணும். ஏன் போட்டுக்கணும் அப்படின்னா, யாருக்கிட்ட உங்க அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லையோ, யாரு உங்க மேல கோபமா இருக்காங்களோ, அல்லது உங்க மேல யார் கோபமா இருக்காங்களோ, யாருக்கும் ஒருத்தருக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அவங்க கிட்ட நெகட்டிவ் தாட்டா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லை சார், வருஷங்களுக்கு பேசுறது இல்லை சார், 5 வருஷமாச்சு சார், 8 வருஷமாச்சு சார் அப்படி சொல்லுவாங்க. இவங்க என்ன மறைமுகமா சொல்றாங்கன்னா, இவங்க பேசுறது இல்லை, கான்டாக்ட் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது இல்லை, ஆனாலும் அந்த தாட் ஃபார்ம் நமக்கு வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை பிடிச்சிருப்பாங்க, இந்த பக்கத்து நெய்பர்ஸ் கிட்ட சண்டை பிடிச்சிருப்பாங்க. இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நாங்க பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது சார், பேச்சுவார்த்தை தான் கிடையாது. ஆனா உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ தாட் ஃபார்ம், அது உங்க ஆறால உட்கார்ந்துக்கணும். நீங்க அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது அவங்களுடைய ஆறால போய் உட்கார்ந்துக்கணும்.
இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டென்ஷன் பிரச்சனைக்கு வரும். இப்ப ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் தப்பே பண்றாரு, உண்மையிலேயே ஒரு தப்பு தான் பண்றாரு. அப்ப அதை நீங்க கண்டுக்கிறீங்க, கோவப்படுறீங்க, இந்த மாதிரி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இது இயற்கை வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான், எல்லாருக்குமே இந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா நீங்க ஒருத்தர் திட்டுறீங்க, கோவப்படுறீங்க, அதை அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, இவங்க நம்மளை திட்டாங்களே, இவர் நம்ம திட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவாரு. அவர் நம்ம திட்டாரே நம்மள அவர் ஃபீல் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு கார்டு உங்களுக்கு வரும். இது கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள். இப்போ இதை லேட்டஸ்டா வந்து கண்டுபிடிக்கிற மெக்கானிசம் வந்து இப்போதைக்கு கிடையாது, ஆனா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் கேமரா அப்படின்னு ஒரு கேமரா பண்ணியிருக்காங்க, இன்னும் வேற சில லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்டு இதை வந்து அதுதான் பார்க்க முடியும், நம்மளுக்கு சாதா கேமராவில் அதை பார்க்க முடியாது. தாட் ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு நன்மைகளும் சரி தீமைகளும் சரி எல்லாமே தாட் ஃபார்ம், என்ன அடைகள் என்ன வடிவங்கள் தான் நமக்கு வந்து உட்காரு. அப்போ உங்க மேல ஒருத்தர் கோவப்படுறாரு, உங்க மேல ஒருத்தர் டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தாக்கம் உங்களுக்கு வரும். அது உங்க உடம்புக்குள்ள வந்து உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கர்மா வினைகளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வகையில் ஏதாவது பிரச்சனை உருவாக்கும், ஒரு பிரச்சனை உருவாக்கும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கல்பாக்கம் அழகு நிலையத்துல ஒரு பெரிய கெஸ்டட் ஆபிசர், அவருக்கு இந்த சுப்பீரியர் வந்து சில தப்பு பண்றாரு. அந்த தப்பை வந்து கூப்பிட்டு கண்டிச்சு கேட்கிறாரு. அவர் சஸ்பெண்ட் ஆர்டர் போடுறாரு. ஏன்னா அவர் பண்ணிக்கிற தப்பு பெரிய தப்பு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா அந்த ரியாக்டர்ல வேற சில பிரச்சனை ஆகி அது பெரிய டேமேஜ் ஆயிருக்கும், உயிருக்கே நிறைய ஆபத்து வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நீங்க ஏன் பண்ண, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அணு நிலையத்தில் வேலை செய்யற ஒரு அதிகாரி அவர் கீழே இருக்கிறவரை கோபமா பேசுறாரு. இத பேசுறத ஒரு கேட்ட உடனே அவர் செஞ்ச தப்பு, நல்லா நோட் பண்ணீங்க, அவர் செஞ்ச தப்பு தான். ஆனா அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அது எப்படி என்ன பேசுவான், அது எப்படி நீ ஒரு கேட்கலாம், என்ன 4 பேர் முடிஞ்சு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா நாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பண்ணிருந்தோம்னா அது கோபால அனுபவித்த மாதிரி எத்தனை பேரை பாதிச்சிருக்கோம், எவ்வளவு பேர் பாதிச்சிருப்பாங்க, அதை யோசனை பண்ணாம திரும்பிடாரு. இந்த உதவி இருக்காரு பரமக்குடி அவர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப இல்ல இந்த கொள்ளைக்கு நேரா போனா உங்க மாமரம் இருக்கும், இது ஒரு தென்னை மரம் இருக்கா அங்க பேரு வழியில நடந்து போனா சொல்றான், அங்க அப்படியே போனா மாதா கோயிலுக்கு போய் போனா இப்படியே போனீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன் வேற. அந்த சுப்பீரியர் வந்து அந்த இன்டீரியர் ஆபீசர்கிட்ட பேசிட்டாருன்ற அந்த தாட் ஃபார்ம் வந்து அவருக்கு போகுது. அவருக்கு போகுது போது அவர் வந்து நல்ல ஒரு யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நல்லா கரெக்டா பாடியை வந்து வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுனால நல்லா பாருங்க, அந்த பாதிக்கப்பட்ட அந்த நம்மளை திட்டாரு ட்ரீட் பண்ண ஆபீசர் வந்து டின்னு வச்சுக்கோங்க, திட்டின ஆபீசர் ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டு வாங்கின அந்த ஆபீசர் கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி அவர் தாத்தான் போகுது. ஏ வந்து நம்மள ஸ்ட்ராங்கா இருக்காரு, அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அடுத்தது வந்து அவருடைய வீக் பாயிண்ட் என்னன்னு பார்க்குது. அவர் மகன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. உடனே அது எனர்ஜி அவங்க மகனுக்கு போகுது, மகன் மேல போகுது. நல்லா பாருங்க, இவர் வேலை செய்யறாரு, வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் இவர் திட்டுறாரு, அந்த திட்டோர் திருப்பி எனர்ஜி அனுப்புற, அவர் அறியாம அந்த எனர்ஜி ஆபீசருக்கு வருது. ஆனா ஒன்றும் பண்ண முடியல, ஏவுடைய மகளை வந்து பாதிக்குது, மகனுக்கு பிரச்சனை வருது. மகனுக்கு ஒரு பிரச்சனைக்காக வரும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ரூட் நம்ம எடுக்க முடியும், எடுத்தோம். இவரும் கரெக்டா இருக்காரு, இது யாருக்கு இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம வேற சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த டெக்னிக்ஸ் பயன்படுத்தி பார்க்கும்போது பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் வேலை செய்யற இடத்துல இருந்து அவருடைய சுப்பீரியர் கொடுத்த நெகட்டிவ் எனர்ஜி அவருக்கு வந்து அவருக்கும் அப்படி டிரான்ஸ்ஃபர் மகனுக்கு வருது, மகனுக்கு ப்ராப்ளம். அவர் எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாது. 13 வயசு பையன் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன சொன்னோம் அதை யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க அந்த ஆபீசருக்கு மன்னிப்பு கேளுங்க சார், நீங்க திட்டிங்களா அவருக்கு மன்னிப்பு கேளுங்க சார் அப்படின்னு. அப்ப அவர் கேட்டாரு, சார் நான் அவனுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும், தப்பு தானே செஞ்சான், அவனுக்கு ஏன் நான் மன்னிப்பு கேட்கணும், அதனால எவ்வளவு பாதிப்பு வந்து தெரியுமா, நான் கேட்டது நியாயம் தானே ஜஸ்டிஃபை பண்ணாரு. அவர் கேட்டது நியாயம் தான், தவறு கிடையாது. ஆனா அங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் எனக்கு வருது, ஒரு நெகட்டிவ் எனக்கு வருது, அதுக்கு என்ன பண்றது, அதை கட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு விளக்கம் சொன்ன பிறகு சரி சார் நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கேட்டாரு. அந்த மன்னிப்பு கேட்ட அடுத்த நாள்
அந்த எனர்ஜி கட் ஆயிடுச்சு. அதாவது அந்த திட்டி வாங்கினாரே அந்த ஆபீசர் கிட்ட இருந்து அந்த ஏன்ற ஆபீசருக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாக்கம் வந்து கட் ஆயிடுச்சு. அது கட் ஆகுனதுன்னு அவர்கிட்ட இருந்த மகனுக்கு போற எனர்ஜி கட் ஆயிடுச்சு. மகன் வந்து மருந்தே கொடுக்க சரியாயிட்டு, அவங்க லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாசமா கஷ்டப்பட்டு அதுக்கு ஒன்றும் கியூரே இல்லைன்னு சொன்ன பிறகு நம்ம மருந்தே கொடுக்கல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த மன்னிப்பு கேட்டாரு, அந்த கார்டை நியூட்ரைஸ் பண்ணாரு, நோய் சரியா போச்சு. இப்ப நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 100 பேர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 100க்கு 95 பேருக்கு நோய்களுக்கான காரணங்கள் வந்து இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட இருந்து வருகின்ற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம். ஒரு 5% தான் மேல வேற விஷயம் இருக்க முடியும். 90% மூல காரணம் வந்து இதுதான். வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, நோய்வாய்ப்படுறவங்க, பிரச்சனை கஷ்டப்படுறவங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அவசரப்படுறவங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் 98% வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து வர நெகட்டிவ் தாட் பாயிண்ட்ஸ் தான். ஒண்ணு என்ன பண்ணணும், அடுத்தவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி தாட் ஃபார்ம்ஸ் நமக்கு வரும்போது அதை வந்து பாதிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இது வந்து ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பாடி ஸ்ட்ரென்தன் பண்றது அது வேற, அதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய 6ஆம் லெவல்ல பேசிக்கா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா அவங்களுடைய தாக்கம் நம்மள பாதிக்காது, அவங்கள பிரச்சனை வராது. இல்லை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வர தாக்கம் நியூட்ரைஸ் பண்ண டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நியூட்ரைஸ் பண்ண தெரிஞ்சு இந்த டெக்னிக்கை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க வெளில போறீங்க, வீட்டுக்கு விட்டு வெளியே போறீங்க, வீட்டுக்கு வெளியே வர்ற வீட்டுக்கு வந்து சேர வரைக்கும் நம்ம யார் யாருக்கெல்லாம் தொந்தரவாக இருந்தோம், யாரெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு நைட்ல படுக்கும்போது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நைட்ல படுக்கும்போது டெய்லி ஒரு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாயை சேவ் பண்ணலாம். நிறைய கஷ்டங்களை நீங்க அவாய்ட் பண்ணலாம், நிறைய துன்பங்களை அவாய்ட் பண்ணலாம், நோய்களே வராமல் தடுக்கலாம். ரொம்ப முக்கியமான நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் வேற சமாச்சாரம், அது அடுத்தது. பட் நோய்களே வராமல் தடுக்கலாம், தடுக்க முடியும். இந்த தாட் ஃபார்ம்ஸ் தான் இதெல்லாம் நிறைய வருது. தாட் ஃபார்ம்ஸ் எப்படி கட் பண்றது டெக்னிக்கை நீங்க லைஃப்ல தெரிஞ்சுக்கணும்னா நீங்க லைஃப்ல ஹாப்பியாக இருக்கவே முடியாது. இந்த டெக்னிக் தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும். வந்தீங்களா, இந்தாங்க பணம், இந்தாங்க மருந்து, இந்த கான்செப்ட் இங்க கிடையாது. இந்த பணத்தை வாங்கிட்டு மருந்து கொடுக்கறது உலகத்துல ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு டாக்டர் இளங்கோவோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் தேவையில்லை. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், இன்விசிபிளான விஷயங்கள் உங்கள் துன்பங்களுக்கும் உங்கள் நோய்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. அந்த காரணங்களை சரி பண்ணுங்கன்றதுதான் டாக்டர் இளங்கோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களால நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை சரி பண்ண டெக்னிக்கை கத்துக்கோங்க, அவாய்ட் பண்ணுங்க கஷ்டங்களை அப்படின்னு சொல்லுங்க. இதையும் மீறி வந்தா அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ நோய்க்கு வந்த உடனே இந்தாங்க மருந்து சாப்பிடுங்கன்றது கான்செப்ட் தப்பு. இதுக்கு முன்னாடி 15 விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதே உங்களுக்கு நோய் வராது. வந்த நோயும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், நீங்க எதுவுமே மருந்தே சாப்பிடாம. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது தான் மருந்தே தேவைப்படும். இப்போ மருந்தே வந்து உங்களுக்கு தேவையில்லை, அது கடைசி கட்டமா வச்சுக்கோங்க அப்படின்னா சர்ஜரி வந்து உங்களுக்கு எந்த காலத்துக்குமே தேவையில்லை. மைண்ட் வச்சு எதுக்குமே எந்த காலத்துக்கு சர்ஜரி தேவையில்லை. ஸோ அந்த தாட் ஃபார்ம்ல வர்றதுனால யாராச்சும் மன்னிப்பு கேட்கணும், பேரெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸு, உடன் பணிபுரிவோர், இவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. தென் டைவர்ஸியாக இருக்கிறவங்க, டைவர்ஸ் ஆனவங்க வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுடைய நேமை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இதை இன்னும் எப்படி கேட்கணும்னு அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். அடுத்தது வந்து ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும்போது இந்த காலத்து பசங்கள்லாம் லவ்னு நிறைய போயிடுறாங்க. அப்பெல்லாம் வந்து ஒன்லி படிக்கிறதுக்காக போவாங்க. இப்போ அன்பார்ச்சுனேட்டா 7th 8th படிக்கும்போது லவ், சின்ன வயசுலேருந்தே லவ், அப்புறம் லவ் பிரேக்கப் ஆயிடுது. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. இவங்க காலேஜில் படிக்கிறவங்க ஒன்று, அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க ஒன்று, இந்த மாதிரி நிறைய கலாச்சார சீர்கேடுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க எப்போ லவ் பண்ணியிருப்பாங்க, பிரேக்கப் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸ் சைட்லையும் லேடிஸ் சைட்லையும் இந்த மாதிரி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகியிருந்தா அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓப்பனா பப்ளிக்கா நோட்ல எழுதி கொடுத்தா எழுதிக்கோங்க, இதை உங்க மனசோட வச்சுக்கோங்க. அந்த தேவை தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தும் நெகட்டிவ் தாட்ஸ் வருது. ஒரு 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 பிரச்சனைக்காக வந்தாரு, அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாமே கரெக்டா இருக்கு, அவருக்கு குழந்தை இல்லை,
வேற லைஃப்ல கொஞ்சம் வேற பிரச்சனைகள். அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தா அவரு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஒரு ஸ்டேஜ்ல பணம் செல்வாக்கு அந்தஸ்துக்காக அதை விட்டுட்டு வேற மேரேஜ் பண்ணிட்டாரு. இவர் கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆன பிறகு கூட அந்த எக்ஸ் லவர்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி இவருக்கு லைஃப்ல ஃபேமிலியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதை ஆனா ஸ்கேன் பண்ணும்போது கண்டுபிடிச்சி கேட்டோம், சார் இந்த மாதிரி ஏதாவது லவ் அஃபேர்ஸ் தான் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, பட் ஒரு லேடி கிட்ட இருந்து உங்களுக்கு வருது சார், கார்டு வருது. நீங்க யாருன்றது என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஓப்பனா சொல்ல வேண்டாம், நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நான் சில எக்ஸிபிஷன் பண்றேன், நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு. அவருக்கு நிறைய லவர்ஸ் பண்ண போறாரு. ஒருத்தரா என்கிட்ட சொல்ல வேண்டாம், அது பர்சனல் மேட்டர். நீங்க மனசுக்கு மட்டும் நினைச்சுக்கோங்க, நான் எக்ஸிபிட் பண்றேன் போது ஒருத்தரா நினைச்சு ஸ்கேன் பண்ணிய ஒரு 3 பேருக்கு வரல. இன்னும் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க ஞாபகப்படுத்தி பாருங்க சார். இவரு மறந்தாரு, இது லவ் பண்ண வச்சுட்டு பிரேக்கப் பண்ண வச்சுட்டு மறந்தாரு. நல்லா பார்த்துங்க, ஒரு மேரேஜ் ஆகி 8 வருஷம் கழிச்சும் அவருக்கு அந்த பிரச்சனை வருது, அந்த லேடிக்கு வருது. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க அவர் நினைச்சு ஒரு குறிப்பிட்ட லேடி அவர் பேர் நினைக்கும் போது அந்த எனர்ஜி வந்து வெளில போய் காட்டும். நாம யாராவது ஒருத்தருக்கு நெகட்டிவ் தாக்கம் யாருக்கு வரணும் கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு டெக்னிக்கல் அதுபடி கண்டுபிடிச்சு அந்த கன்சர்ன் லேடி பேர் வரும்போது எனர்ஜி போகுது. அப்ப இந்த லேடிக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு 10 நிமிஷம் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு பிறகு அந்த கார்டு கட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, நான் மெடிசனோ வேற அட்வைஸோ எதுவும் கொடுக்கல. அந்த கார்டு கட்டாச்சு. கார்டு கட்டான பிறகு அதனால அவங்க ஃபேமிலி அந்த பிரச்சனை சரியா போயிட்டு அந்த அவருடைய நோயும் சரியா போச்சு. இது எதை காட்டுது அப்படின்னா, நம்முடைய தாக்கம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப்ல ஒரு இன்வால்வ் ஆனவங்க லவ் மேட்டர்ஸ்ல ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒய்ஃபா இருந்தாலும் அது பாதிக்கும். அது இன்னொரு த்ரில்லிங்கான கேஸ் என்னன்னா, ஒருத்தர் போய் பொண்ணு பார்க்கறாரு. பொண்ணு பார்த்துட்டு ஒரு 2-3 பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. சரி, ஓகே, அது நியாயம் தானே. போறாங்க, பொண்ணு பாக்குறாங்க, ஓகே ரைட் பரவாயில்ல, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது இயல்பு தான். ஆனா அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனர்ஜி அவருக்கு வருது. ஆனால் திருப்பி மேரேஜ் ஆகல. அவர் மேரேஜ் ஆகல சார். அவருக்கு நிறைய கோயில் புனஸ்தானம் எல்லாமே போய் பார்க்கிறாரு. எங்க போய் பார்த்தோம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. என்னடா அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது யாரோ ஒரு லேடிக்கு இருந்து ஒரு நெகட்டிவ் எனக்கு காட்டும் போது அதனால அவருக்கு மேரேஜ் ஆகல. அப்ப யாரு சார் அப்படின்னு, நான் தான் யாரெல்லாம் லவ் பண்ணல சார். நல்லா பாருங்க, முன்னால யாரும் லவ் எல்லாம் பண்ணல சார். சார் லவ் பண்ணலன்னா யாராவது நீங்க வந்து பெண்களை வந்து மனசு நோக்கிற மாதிரி மனசு வருத்தப்படுற நடந்திருக்குங்களா நான் யோசனை பண்ணிப்பாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, சார் நான் வந்து பொண்ணெல்லாம் நிறைய பேர் எங்க அப்பா வந்து ஒரு 7-8 பொண்ணு எல்லாம் பார்த்தாரு சார், அதை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம் சார். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி தான் வருது. நீங்க ஒருத்தர் பேரா பாருங்க, 8 பொண்ணு 9 பொண்ணை பார்த்துருக்காங்க. ஆனா எல்லாமே ஓவர். ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நெகட்டிவ் என்ன வருதுன்னா, நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கியா, இது இயல்புதான். பட் அந்த தாட் பண்ணோட லைஃபை பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன நினைச்சிருப்பாங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க, அவங்க வந்தாங்க பார்த்தாங்க பண்ணாங்க செஞ்சாங்க, பட் நம்ம கொஞ்சம் அந்த டவுரி கம்மியா கொடுக்கறதுக்காக நம்மளை வேணாம்னு சொல்லி போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, நீ நல்லா இருக்கியா, நீங்க எல்லாம் எப்படி மனசு நோக்கடிச்சு போறே, எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில யாருக்கும் சரி சும்மானா சொல்லிட்டு ஒரு டவுட் ஆக்சுவலா டவுட் கம்மினால அவங்க அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதான் விஷயம். இவருக்கு பிடிச்சிருக்கு, பட் டவுரி எல்லாம் ரொம்ப கம்மியா போறாங்க, ஏன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப சிக்கல் கட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுடைய தாட்பாம் நம்மளுக்கு பண்ணிட்டாங்க, தாட்பாம் இவருக்கு மேரேஜ் ஆகும். அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு மனசு நினைச்சு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மனசு நினைச்சு நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஜஸ்ட் அவர் சென்னையில இருக்காரு, அவர் மன்னிப்பு தான் கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்ட அடுத்த ஒரு 2-3 மாசத்துல அவருக்கு மேரேஜ் செட் ஆயிடுச்சு. எந்த பரிகாரம் எதுவும் பண்ணல, எந்த பயிர்ப்பு பண்ணல, இதெல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப மன்னிப்பு மட்டும்தான் கேட்டாரு, கேட்டாரு. இது என்னன்னா, அந்த நெகட்டிவ் தாட் கான்செப்ட் 6 வந்து உட்கார்ந்துடும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் விடாது, எத்தனை பிறவிகளானாலும் விடாது. இதுதான் இந்த சீக்ரெட் தான் நிறைய பேர் தெரியல. டிவைன் சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை நம்ம கரெக்டா தெரிஞ்சு இதை உடைச்சு கட் பண்ணி மன்னிப்பு செலவுன்னு சொன்னோம். மன்னிப்பு கேட்டாரு, மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி நம்ம பேசணும், நிறைய பேசிட்டே போலாம். நிறைய விஷயங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். ஸோ அதனால இந்த முன்னாள் காதல் கதறி கூட எழுதியும் எக்ஸல் அவார்ட்ஸ் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல அது மாதிரி தான் அதையும் எழுதிங்க. ஆபீஸ்ல கொலீக்ஸ் யாராவது இந்த மாதிரி லவ் அஃபேர்ல யாராவது வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதையும் எழுதுங்க. அதெல்லாம் எதுல கரெக்டா இருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். பட் எதுதான் சொல்லணும் இல்லை, நீங்க மனசு நினைச்சிட்டா போதும்.
அவங்க அவங்கதான அந்த பர்சன் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிக்கலாம். எல்லா விஷயத்தையும் டாக்டர் இடமாக்கு கூட சொல்றது அவசியம் இல்லை. பர்சன் இஸ் பர்சன், அது கூட இருந்தாலும் போதும். நீங்க மனசை நினைச்சாலே போதும், அவங்க வருதா இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் அடுத்தது, இந்த கேட்டகரிலாம் எதுவுமே வரமாட்டாங்க. இந்த கேட்டகரிலாம் எதுவுமே வரமாட்டாங்க. பர்பஸாவே நமக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வாங்க. ஒன்னாம் நம்பர் ஏஜிலையும் நல்லாவே தெரியும். இந்த ஏவல் பிள்ளை செய்வனை செய்யறான்னு நல்லா தெரியும். நமக்கு ஆப்போசிட்டா இவன் தான் பர்பஸா வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அவங்க பேரை போட்டு மன்னிப்பு கேட்கணும். சார் அவன் தான் என்னை இப்படி ஏமாத்துறான், என்னை இப்படி அநியாயம் பண்றான், எனக்காக போயிட்டு கேரளாக்கெல்லாம் போயிட்டு லட்சங்களை செலவு பண்ணி நான் இந்த டேட் இந்த டைம்ல இறக்கணும்னு சொல்லிட்டு தான் செய்வேனை பண்ணி இப்படி பண்றானே சார், அவனை போய் நல்லா இருக்கணும் நீங்க எப்படி சார் நீங்க நினைக்கணும்ன்றீங்க? நீங்க அவனை போய் எப்படி சார் மன்னிக்க முடியுமா சார்? மன்னிக்க முடியுமா சார்? அவனை 7 ஜென்மத்துக்கும் நல்லா நோட் பண்ணுங்க, 7 ஜென்மத்துக்கும் என்ன அவனை மன்னிக்க முடியாது டாக்டர். நீங்க வேற என்ன கூட சொல்லுங்க டாக்டர். 7 ஜென்மத்துக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு அந்த எமோஷன் இவர் பாடியில் இருக்கும்போது அந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 7 ஜென்மம் இல்லை, இன்னும் 7 ஜென்மம்னா விடாது. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க, உங்களை ஏச்சிருக்காங்க, உங்களுக்கு துன்பம் படுத்திருக்காங்க, உங்களை கால வாரிருக்காங்க, உங்க மனசை நோக்கடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் நினைச்சா உங்களுக்கு அப்படியே வேகுதோ உடம்பெல்லாம் சொல்லுவாங்க, உடம்பே வேகுது, என்னுடைய ஆவியே வேகாது, என்ன நெருப்புல போட்டபடி என் ஆள் வேகாதுன்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா அந்த அளவுக்கு எமோஷனலா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி யாரை பத்தி நினைச்சா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதோ, எமோஷன் ஆகுதோ, யாரை பத்தி நினைச்சா உங்களுக்கு அவ்வளவு கோபம் ஆத்திரம் சொல்லி வருதோ, யாரை பத்தி நினைச்சா உங்களால ஏத்துக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கணும் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களோ, அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வர்றது நீங்க கட் பண்ணாதான் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அதர்வைஸ் நீங்க இதை விட்டுட்டு எத்தனை கோயில் போனாலும் கும்பிட்டாலும், என்ன பரிகாரம் செஞ்சாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாசத்துக்கு போனாலும், எந்த முறையான மத வழிபாட்டு செஞ்சாலும் நீங்க அதுக்கு வெளியே வர முடியாது. இந்த ஜென்மத்திலே நீங்க அதை கட் பண்ணலைன்னாலும் விடாது தடுப்பு, அது அடுத்த ஜென்மத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு மேட்டரை ஒரு விஷயத்தை இந்த இந்த ஜென்மத்தோட மன்னிப்பு கேட்டு அதை கட் பண்ணி கிளிக் பண்ணி நியூட்ரிஸ் பண்ணலைன்னா இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில வருகின்ற எல்லா உறவுகளுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க தான். நம்ம நினைக்கிற ஈவன் கணவன் மனைவி கூட நான் இந்த ஊர்ல பிறந்தேன் வளர்ந்தேன், அவங்க அந்த ஊர்ல பிறந்தாங்க வளர்ந்தாங்க கல்யாணம் பண்ண இல்லை இல்லை, குறைஞ்சபட்சம் நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்தாருக்கும் 15-20 ஜென்மங்களா ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களாம் இருக்காங்க. அந்த கணவன் மனைவி உறவு வந்து அப்படி லிங்க்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அதிகபட்சம் 15 ஜென்மம் நான் பார்த்திருக்கேன். 15 ஜென்மம் 15 பிறவிகளா அந்த கணவனும் அந்த மனைவியும் அப்படி துரத்திட்டே வராங்க, ஒன் பை ஒன்னா. அதை வச்சு பேசினா ஒரு பெரிய படமே இருக்கலாம், ஒரு கேஸ் நிறைய விஷயம். ஸோ இப்ப யாரெல்லாம் உங்க எதிரி நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்க மேல கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரெல்லாம் உங்களை வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, இதுல நீங்க அவங்க மேல கோர்ட்ல கேஸை போட்டு வழக்காடி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கீங்களோ, அவங்க நேம் எல்லாம் நோட் பண்ணிக்காங்க. எத்தனை பேர்னாலும் நோட் பண்ணிக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த லிஸ்ட்ல போட்டா எனக்கு 40 பேர் வருது சார் அப்படின்னு. அத்தனை பேரையும் போடுங்க. அப்ப 40 பேர்த்தையும் நான் மன்னிப்பு கேட்கணும், அத்தனை பேர்த்தையும் கேட்கணும். இது எப்படி சார் லேட் ஆக மாட்டாங்க? இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையே வேஸ்ட் பண்றீங்க, நீங்க பிறவியே வேஸ்ட் பண்றீங்க, இதுக்காக வேஸ்ட் பண்ணா என்ன? அத்தனை பேரையும் தைரியமா மனசார எழுதுங்க. அந்த பேரை போட்டு அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு மனசு எங்கேயும், நான் திரும்ப சொல்றேன், நீங்க எங்கேயும் வெளியவே போக வேண்டாம், எல்லாமே உட்கார்ந்துட்டு செய்யறது. நோ நீட் டு கோ எனிவேர், நோ நீட் டு ஸ்பெண்ட் ஈவன் 1 rupee டு டிராவல் எனிமோர். எங்கேயும் வெளில போறதுக்காக டிராவல் பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும் அங்கே செய்யணும். உங்களுக்கு யாரெல்லாம் வாழ்க்கையில எதிரிகள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருடைய லிஸ்ட் எழுதுங்க. அத்தனை பேரையும் சொல்லி உங்க வீட்டுல உங்க இடத்துல கன்வீனியன்ட்டா உட்கார்ந்து அந்த மன்னிப்பு கேட்கிற முறையை சொல்றேன். எப்படி கேட்கணும், அந்த மன்னிப்பு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்க பிரச்சனையும் குறைஞ்சிட்டே வரும். நான் மன்னிப்பு கேட்க முடியாது சார், நான் தப்பே செய்யல சார், நான் ஏன் தப்பு செய்யணும் அப்படின்னு தப்பே செய்யல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க உங்களுடைய கஷ்டங்கள் இருந்து நோய்கள் இருந்து துன்பங்கள் இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படியே லோன் போட்டு நொந்து போட்டு 100 இப்படிதான் வாழணும்னு அர்த்தம். அந்த அங்க ஈகோ இருக்கக்கூடாது. ஏதோ நடந்து போச்சு, பாஸ்ட் அது நமக்கு மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை. இப்ப என்ன மாதிரி பிளேயர் வயசு அது என்னன்னு ரெக்கார்டு எடுக்க முடியும், பார்க்க முடியும், சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாது.
ஆனா நீங்களும் சில மெடிடேஷன் ரொம்ப டீப் லெவலில் போனா கண்டுபிடிக்க முடியும். டாக்டர் தான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் கிடையாது. அடுத்தவங்க அந்த முறையான பயிற்சிகளை செஞ்சு அதை கைவர பெற்றிருக்கிறார். உங்களாலேயே அந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சு கைவர பெற முடியும். இம்பாசிபிள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மன்னிப்பு கேட்கறது ஒரு பிரஸ்டீஜாவோ ஒரு ஈகோவாவோ நான் ஏன் கேட்கணும், நானே தப்பு செய்யலை அப்படின்னா நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நாம நல்லா இருக்கணும்னு மன்னிப்பு கேட்கணும். இதை மன்னிப்பு கேட்கணும் யார் நல்லா இருப்பாங்க அப்படின்னா நாம நல்லா இருக்கணும். பாரவர வருது நம்ம சுயநலத்துக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக கேட்டு போகணும். இதை போய் எல்லாத்தையும் ஏன் பிரச்சனை பார்த்தீங்க? நான் என்ன பட்டாலும் பரவாயில்ல, நான் கேட்க முடியாது கஷ்டப்படுறவங்க 2% இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். உடஞ்சி போகுது, நான் நல்லா இருக்கணும் சார், கேட்கணும் சார், கேட்டு தொலைகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா கேட்டு அப்புறம் மனசார கேட்டு அந்த பிரச்சனை வெளியே வந்து அப்புறம் சார் இது இவ்வளவு விஷயம் இருக்கா, எனக்கு ஒரு நாள் தெரியாமே போச்சே சார், நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா, இவ்வளவு அருமையா இவ்வளவு சுலமா கடவுள் வாங்கி வச்சிருக்கா, நமக்கு தெரியாது போச்சே டாக்டர் அப்படின்னு. ஏன்னா எப்போ அந்த சொகப்பொண்ணு அமைப்பு வருதோ அப்பதான் டாக்டருடைய கான்டாக்ட் கிடைக்கும். டாக்டருக்கு சொல்றத நம்புவாங்க, டாக்டருக்கு சொல்றத எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க அது எழுதும். என்னுடைய கான்டாக்ட் கிடைக்கிறதே ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் பண்ணிருக்கேன். அப்ப நான் சொல்றத நம்பணும், அது செகண்ட். நான் சொல்றத நம்பி எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எக்ஸிபிஷன் பண்ணிட்டு மண்ணி கேட்கணும். அது போர் இதை நாளையும் ஃபாலோ பண்ணா டோட்டல் வெளியே வந்தாலும் கஷ்டம், எந்த கஷ்டமாக இருந்தாலும் கிடையாது. கர்மா கிரியலைசேஷன் தான். அந்த கர்மா கிரியலைசேஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த மன்னிப்பு ஃபர்ஸ்ட் டூல், நம்பர் 1 டூல், செலவில்லாத டூல். எந்த பரிகாரம் பண்ண வேணாம், முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இதுலயே 50% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க கேட்கறது ஒரு தடவை வாய் வழியில கேட்கக்கூடாது, உள்ளார்ந்த டீப்பா கேட்கணும். இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை எல்லா மதங்களும் சொல்லுது, எல்லா மதங்களும் சொல்லுது, ஒரு விதமா சொல்றாங்க. அத ரொம்ப அதிகமா சொல்றது கிறிஸ்தவ மதம். இதை பத்தி நான் பின்னாடி தெளிவா பேசணும். அதனால இப்போதைக்கு அவங்களுடைய பேரெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்ல எழுதிட்டாங்க. அடுத்தது நம்ம பாடியில எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ அந்த உறுப்பு, உங்களுக்கு எந்த நோய்கள் அப்படின்னு இருந்தாலும் எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ, ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அது தனியாக ஒரு பேஜ்ல அந்த உறுப்புகள் தேவை எழுதிட்டோம். அந்த உறுப்புகள் தேவை எழுதிட்டோம். அந்த உறுப்புகள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்படி கேட்கணும்ன்றது அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். அடுத்தது நம்ம பாதிக்கிற எல்லா செல்ஸ், இதுக்கு தனியாக ஒரு பக்கம் போட்டுட்டாங்க. நம்ம உடம்பில் உள்ள உயிர் அணுக்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. நம்ம உடம்புல இருக்கிற உயிர் அணுக்கள் கிட்ட நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றேன். அந்த உடம்புல இருக்கிற அந்த உயிர் அணுக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்க நீங்க மருந்தே சாப்பிடாம மருந்து சாப்பிட்டா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை விட அருமையான ரிசல்ட் கிடைக்கும். விதவுட் மெடிசன் கிடைக்கும். அந்த உயிர் அணுக்கள் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும், அது கேஸ் டு கேஸ் வேரியா இருக்கும், பர்சனேஜ் தகுந்த மாதிரி வேரியா இருக்கும். ஸோ உயிர் அணுக்கள் சொல்லி போட்டுக்கோங்க. அதை பத்தி நான் தெளிவா அடுத்த சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் போதும். உயிரட்ட பொருட்களை பத்தி அப்புறம் பேசுவோம். உங்க உடம்புல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இதை தனியாக ஒரு பேச்சு போட்டுருக்கு. எல்லாருடைய உடம்புலையும் பாக்டீரியா இருக்கு, வைரஸ் இருக்கு. அந்த பாக்டீரியா வைரஸ் சைலண்டா அமைதியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பாக்டீரியா வைரஸ் எப்போ அக்ரவேட் ஆகுதோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இப்போ பாக்டீரியா வைரஸ் எல்லாரோடமே இருக்கு. அந்த குறிப்பிட்ட வைரஸ் குறிப்பிட்ட பாக்டீரியா நம்ம உடம்புல குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வந்தாடி அப்ப வரும்போது அந்த நோய்கள் வரும். அப்ப அதுக்கு ஒரு வேக்சினேஷன் போடுவோம். அந்த வேக்சினேஷன் சில வேலை செய்ய அந்த வேக்சினேஷன் சில சைடு எஃபெக்ட்ஸை பண்ணும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க எந்த உயிரினும் தெரிஞ்சா நீங்க போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரலா ஒரு ஜெனரிக்கா ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு, அந்த வேர்ட்ஸ் சொல்லி போட்டு அந்த உயிரினங்கள் கிட்ட, அந்த பாக்டீரியாஸ் கிட்ட, அந்த வைரஸ் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது மருந்தே இல்லாமல் அந்த நோய்கள் குணமாகும். அந்த பாக்டீரியாஸ் வைரஸ் உங்களை ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போயிடும். வேக்சின் போட்டீங்கன்னா அந்த பாக்டீரியாவை வைரஸை நீங்க அமைக்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது வருது, நீங்க அமுக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமுக்க முடியும், அதுக்கு மேல அமுக்க முடியாது. வேக்சின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். கொரோனாவுக்கு வேக்சின் போட்டாங்க, ஆனா வேக்சின் போட்டவங்களுக்கும் திருப்பி கொரோனா வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொரோனாவை வேக்சினால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். பெரிய பெரிய இஏபிஸ் எல்லாம் வந்தாங்க, 3 டைம் 4 டைம் டோஸ் போட்டவங்க எல்லாம் திருப்பி கொரோனா வந்தது. அப்ப கொரோனா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தமா? இல்ல, கொரோனா வேலை செய்யுது. அந்த தடுப்பூசினால அந்த நோயை குணப்படுத்த முடியலன்னு அர்த்தம்.
கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டு அதனால பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கும் எங்கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. அந்த பாதிப்புனாலதான், கொரோனா ஊசி போட்ட பாதிப்புனாலதான் இந்த நோய்கள் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அதை கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனாலும் அதுதான் உண்மை. கொரோனா ஊசி போட்டதுனால அந்த பாதிப்புகள் தான் இப்ப இருக்கிற பாதிப்பு. போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ் ஜெனரலா சொல்லிடுறாங்க. போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ். அப்ப போஸ்ட் கோவிட் ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியல, அதுக்கு ஏதோ ஒரு சிம்டம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாக்டீரியாஸுக்கும் வைரஸும் உங்களுக்கு பேர் தெரிஞ்சா பேரை போடுங்க, பேர் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா ஜென்ரலா போட்டுங்க. நான் சொல்றேன் அதுக்கிட்ட மன்னிச்சிருக்கேன். இப்ப நான் சொல்ற டெக்னிக்கலா என்னன்னா, மருந்தே இல்லாம மேக்சிமம் எவ்வளவு போல நோய்களை நிரந்தரமாக குணப்படுத்திக் கொள்ள முடியும், மருந்தே இல்லாம எவ்வளவு போல நோய்கள் விடுபட முடியும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாம உங்க வீட்டுல இருந்து உங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்துகிட்டே டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்காம, டாக்டர் போய் பார்க்காம, எந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவும் எடுக்காம, எந்த ரிப்போர்ட்ஸே போகாம உங்களுக்கு நீங்களே நோய்களை எப்படி குணப்படுத்திக் கொள்ள முடியும், இந்த டெக்னிக் தான் நம்ம இந்த லிஸ்ட் இது வரைக்கும் நீங்க போட்டுருக்காங்க. அடுத்தது கிறிஸ்டலை பயன்படுத்தி நம்ம எப்படியெல்லாம் எனர்ஜி வாங்கணும், யாராக்கிட்ட இருந்தாலும் எப்படி எனர்ஜி வாங்கணுங்கிற டெக்னிக்கை நாளைக்கு சொல்லுவோம். இதை பற்றி அடுத்த கண்டினியூஷன் சொல்லுவோம். சாதாரணமா நம்ம உணவு மூலமா எனர்ஜி வாங்குறோம், மூச்சு காட்டு மூலமா எனர்ஜி வாங்குறோம் தெரியும் எல்லாருக்கும். ஆனா உணவின் மூலமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மருந்து, மற்ற அதர் மெடிக்கேஷன் எல்லாத்தையுமே 33% தான் எனர்ஜி நம்ம வாங்குறோம். சுவாசிக்கிற மூச்சு காற்று மூலமாக 33% எனர்ஜி வாங்குறோம். ஆனா அதை யாரும் முறையா வாங்குறது இல்லை. தியானத்தின் மூலமாக ஒரு 33% எனர்ஜி வருது, அதை யாரும் டச்சே பண்றது கிடையாது. இறைவன் 1% சஸ்பெண்டா வச்சிருக்காரு, அது வேற சமாச்சாரம். ஸோ கிறிஸ்டலை பயன்படுத்தி நேச்சுரல் சோர்சஸ் எப்படி நம்ம எனர்ஜி வாங்க முடியும், எப்படி எனர்ஜி வாங்க முடியும் இந்த டெக்னிக்கை அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். அந்த எனர்ஜி நீங்க வாங்கும் பொழுது நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கிடைக்கிற எனர்ஜி மாதிரி பல மடங்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடவே இல்லைன்னா அந்த எனர்ஜியாக உங்களை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யோகிகள் மகான்கள் ஃபாலோ பண்றதுனாலதான் அவங்களுக்கு பசி இருக்காது, சாப்பிடாமையே நாட்கணக்குல மாசக்கணக்குல கேஷுவலா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, சாதாரண மனிதர்கள் மாதிரி டயர்ட் ஆயிட மாட்டாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எனர்ஜி வாங்குற டெக்னிக்கை கிறிஸ்டலை வச்சு எப்படி பயன்படுத்தணும் டெக்னிக் சொல்லிக் கொடுக்குறோம், தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். நாளைக்கு திரும்பவும் காலையில பார்ப்போம். எல்லாருக்கும்